ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். 1 இயர்க்கு வந்து கோல்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடிஜி நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. இந்தியா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோல்டை வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அப்போது நம்ம டாலர் கொடுத்து தான் வெளிநாட்டிலேருந்து நம்ம கோல்டு வாங்குற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் குருடாயில் ப்ரைஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற டென்ஷனால். ஸோ நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து யூஎஸ் டாலர் தேவைப்படுது, கோல்டுக்கும் வந்து யூஎஸ் டாலர் வந்து தேவைப்படுது. இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்பொழுது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குருடாயில் தான் முக்கியம். இதனால நமக்கு ருப்பி வேல்யூவும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்குது. அதனால தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் ட்ரிப் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், பெட்ரோலோட யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கோல்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து நாட்டு மக்கள்கிட்ட வச்சுருந்தாரு. குருடாயில் நமக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல், நம்ம யூஸ் பண்ணுற கெரோசின், எல்பிஜி கேஸு, அப்புறம் நம்ம ரோட் போடலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தார், அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து குருடாயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட தேவை வந்து நமக்கு அத்தியாவசியமாக இருக்குது. கோல்டை கம்பேர் பண்ணும்போது அது முக்கியமாக இருக்கிறதால இதை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கோல்டை பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கவர்மெண்ட் அஃபிஷியலாக லா எதுவும் மக்களுக்கு போடலை, நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி லா எதுவுமே போடலை. இது ரிலேட்டடாக நான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.